ஐயோ, ரோட்டு கடையில போட்டிருக்கவங்கன்னா பாவம். துணியை மூடி வச்சாங்களா என்னன்னே தெரியல. நஷ்டம் தான் அவங்களுக்கு. யாரும் வாங்காதுங்க நனைஞ்சிருச்சுன்னா. ஆமால, கடவுள்கிட்ட வேண்டிங்கத்த. ஒண்ணு தீபாவளிய மொத மாசமே வச்சிடணும். அப்படி இல்லைன்னா மழை சீசனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி வேண்டிக்கோங்க. எப்பேற்பட்ட அறிவாளியா இருக்கா. ஐயோ கடவுளே, இன்னைக்குதான் மழை பெய்யுதுமா இடி மின்னலோட? மத்த நாள்ல பெஞ்சா ஆகாதா? இன்னைக்குதான் கிடைச்சிட்டா உனக்கு நாளு. ஐயோ கடவுளே, நின்றேன். ஏன் இன்னைக்கு பெய்யறதுனால என்ன? பிக் பாஸ் பார்க்க முடியாது, இடி மின்னல்லாம் நின்று போயிடும். அதனாலதான் வேண்டிட்டு இருக்கேன். ஐயோ, அதான் சங்கதியா. இன்னமா ஆளை பிடிக்கவே முடியாதே. காலைல எப்படா விடியும், நைட்டு 9:30 மணி எப்படா ஆகும்னு பாத்துட்டு இருப்பீங்களே. ஆனா இனிமே நம்ம வீட்டுல என்டர்டைன்மெண்ட் தான். வாங்க பாப்போம் டிவி. நானும் வேண்டிக்கிறேன், கடவுளே எங்க அத்தைக்காகயாச்சும் இந்த இடியும் மின்னலையும் மழையும் சேர்த்து நிறுத்திடு. ஐயோ ஐயோ, நான் சொன்ன மாதிரியே நிப்பாட்டிட்டேன் பத்தியா. கடவுளுக்கு கண்ணே இல்ல, பிக் பாஸும் பார்க்க முடியாது. வேண்டிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட். நிப்பாட்டினது கடவுள் இல்ல, ஈபிகாரன். நம்மள சொன்னாங்க எப்பேற்பட்ட அறிவாளியா இருக்கான்னு. இப்ப அவங்க மட்டும் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு. அப்பாடா கரண்ட் வந்துடுச்சு. எது எப்படி போனா என்ன, நம்மளுக்கு பிக் பாஸ் தான் முக்கியம். யார் வீட்டுல என்ன சண்டை நடக்குதுன்னு நம்ம வெளில போய் பார்க்க வேணாம், வீட்டுக்குள்ள இருந்தே பார்க்கலாம்.